தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எல்ரோய சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும், அருமையான சகோதரன் சகோதரிகள், பெரியவர்கள், வந்து அருமையான அண்ணன் அக்கா தங்கை எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை நேசிக்கிறாரு. உங்களுக்காக ஏசப்பா ஒரு வசனம் தந்தாரு. சங்கீதம் 55:22 வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விட்டார். பாருங்க, ஆண்டோட பிள்ளைகளாய் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவருக்காக பயந்து நீதிமன்களா நடக்கிற ஒவ்வொருத்தரையும் அந்த ஆண்டவர் என்ன பண்றாராம், தள்ளாட விடாம அவர்கள் எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க வந்து கஷ்டப்படாதபடி, அதாவது தள்ளாட விட்டாருன்னு சொன்னாக்க நம்ம நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறோம். எப்படின்னு சொன்னா, தள்ளாட விட்டாருன்னு சொன்னாக்க, ஏதாவது வந்து ஒரு கரடு மிரடு மேடு பார்க்கும் பொழுது, ஒரு கல்லை பார்க்கும் பொழுது, ஒரு முள்ளை பார்க்கும் பொழுது, தாண்டி போகும் பொழுது அது வந்து என்ன செய்யும், நமக்கு கஷ்டமா இருக்கும். காலை எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம். அப்ப அதே போல உங்களோட வாழ்க்கை ஓட்டத்துல, உங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்துல, உங்களோட குடும்ப வாழ்க்கையில நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் நாளுக்களை ஓட்டக்கூடிய அந்த ஓட்டத்துல உங்களுக்கு வருகிற அந்த தள்ளாடுகிற போல வருகிற நிலைமைகளை நீங்க எந்தெந்த விதத்துல நீங்க தள்ளாடுறது போல உங்களுக்கு காணப்படுதோ, நீங்க அந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி பார்ப்பீருன்னா, ஆண்டவர் உங்களை தள்ளாட விடாதபடி, நீங்க தவறி விழாதபடி, நீங்க கஷ்டப்படாதபடி ஆண்டவர் உங்களை தாங்கி கொள்வார். இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, சங்கீதம் 37:17 சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கருடைய புயங்கள் புரியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறாராம். அப்ப இங்க நீதிமான்களை தள்ளாட விடாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறாரு, நடத்துறாரு. இங்க நீதிமான்களை தாங்குறாரு. அப்ப இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, தேவ ஜனங்களை, இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளா, உங்களோட வாழ்க்கையில ஏதோ தள்ளாடுறது போல இருக்கிறதா, இங்க வந்து கஷ்டப்படுறது போல இருக்கிறதா, இங்க சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன குறை? ஆண்டவரே, நீங்க என்னோட வாழ்க்கையில ஏதாவது தவறு இருக்குதா? என்னோட வாழ்க்கையில ஏதாவது பாவம் இருக்குதா? ஆண்டவரே, அதை சுட்டி காட்டுங்க. நான் அதை விட்டு விடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி தள்ளாடி கொண்டிருக்கிறேன், என்னோட குடும்பம் தள்ளாடி கொண்டிருக்கிறதே, என்னோட வாழ்க்கை தள்ளாடி கொண்டிருக்கிறதே, என்னோட வேலை கூட நிரந்தரமான வேறு வேலையை அல்லாதபடி ஏதோ தள்ளாடி கொண்டிருக்கிறது போல இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், என்னோட பாவங்களை மன்னி. ஏன்னா நீதிமான்களுக்கு தான் இங்க உதவி செய்யறாராம். அப்ப உங்களோட வாழ்க்கையில ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குமான்னு சொன்னா, பாவங்கள் எதுவாது இருக்குமோ உங்களுக்கே தெரிஞ்சு இருந்தாலும் சரி, தெரியாம ஏதோ மறைவா இருந்து இப்படிப்பட்ட கஷ்டத்துல நீங்க வருவீங்கன்னா, ஏசப்பாட்ட நோக்கி பாருங்க. உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். ஆண்டவரே, என்ன மன்னியும், என்னோட பாவங்களை மன்னியும், நீதிமான்களை பிள்ளைலாம் இப்படிதான் நடத்துவேன்னு சொன்னீல, என்னையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் உங்களுக்கான ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தலையும் தனித்தனியா பேரு பெறா தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனையும் தோத்துறப்பா. ஏசாப்பா, இந்த நாள் ஆண்டவரே அப்பா, அந்த வசனத்தை கேட்டவருடைய வாழ்க்கையில, யாரோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆண்டவரை நிலைமைகள் சூழ்நிலைமையில காணப்படுகிறதோ, ஆண்டவரே வாழ்க்கையில, குடும்பத்துல, ஆண்டவரே வேலையில, ஆண்டவரே எல்லாவற்றிலையும் ஆண்டவர் அப்பா தள்ளாடி கொண்டிருக்கிற நிலைமைகளை மாற்றி போட்டு உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தெய்வமே தோத்திரம் நன்றி. இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிறவர்களுக்காக தோத்திரம், திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக தோத்திரம். இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். பிள்ளைகளை, குழந்தைகளை தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனை தோத்திரம் நன்றி அப்பா. ஆண்டவரே, விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம், மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சிறு சிறு ஆண்டவரே கடை வியாபாரங்களை செய்யறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தெய்வமே ஆசீர்வதிங்க சாப்பா. நஷ்டங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தங்களுக்குரியவர்களை இழந்து விட்டு கண்ணீரோட கவலையோட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையை நீ இவ்வளவுதான் சொல்லி ஆண்டவரை தள்ளாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க நன்மை செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசப்பா. இயேசுவே தோத்திரம் அப்பா. வியாதி படுக்கையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல ஒரு அற்புதம் செய்யுங்க, கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே.